அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கண்ணியமிக்க ரமலானுடைய 27வது தினத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் ரமலானுடைய ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் வருவதற்கு முன்னால், அந்த இரவை அந்த காலையை அடைந்து தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத் செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய ஒரு சுன்னாவான ஜக்காத்துல் ஃபித்ர் என்கின்ற அந்த நம்முடைய நோன்பிலே ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக, அதனுடைய அந்த தவறுகளை மன்னிக்கும் விதமாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நம்ம மீது கடமையாக்கி அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் வழங்கலாம். இமாம்களுக்கு மத்தியில் இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து இது வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போன்றும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்குகின்ற கடைசி நேரத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், அதாவது ஒருவர் ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அவர் அதை என்ன செய்ய வேண்டும், கொடுத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் வழங்கும் போது நம்முடைய நடைமுறையில் இருக்கின்ற உணவான அரிசி தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது யோகபித்த இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த உணவுகள், அதாவது நாம் நடைமுறையில் இருக்கின்ற உணவாக பாவிக்கின்ற அரிசி தான் கொடுக்கப்பட வேண்டும். பணங்கள் அது கொடுப்பதற்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே எல்லாம் அது கூடாது என்பதாக, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. அதிகமான இமாம்களிடத்தில் அந்த கருத்து இருக்கின்றது. பணங்கள் கொடுக்கப்படுவதல்ல, தானியங்களாக இருக்கக்கூடிய நம் உணவு, அதாவது உணவாக நாம் நடைமுறையில் பாவிக்கின்றது வழங்கப்பட வேண்டும். இது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கொத்து அடிப்படையில் 2 கொத்து ஒரு தலைக்கு கொடுக்கப்பட வேண்டும், அல்லது 2.5 கிலோவாக கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு வரையறுத்திருக்கின்ற அழகான முறையில். அந்த அடிப்படையில் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் யாருக்கு கொடுப்பது? சிறியவர்கள், பெரியவர்கள், எந்த அளவுக்கு என்றால் அடிமைகள் கூட நமக்கு இருந்தால் அவர்களுக்கும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அவர்களுடைய பெயர்களில் வழங்கப்பட வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய நோன்புகளில் ஏதாவது தவறுகள், அந்த தவறுகளினால் நம்முடைய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் செல்லாமல் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் வழங்குவதன் மூலமாக, அந்த ஜக்காத்துல் ஃபித்ரின் மூலமாக நம்முடைய நோன்பில் ஏற்பட்ட குறைகளை அதை நீக்கம் செய்து அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்பை எடுத்துச் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த அமைப்பில், அதாவது சில குழந்தைகள் பிறப்பார்கள், அதாவது ஈதுல் ஃபித்ருடைய மகரிபுடைய காலை விடிந்தால் ஈதுல் ஃபித்ருடைய நாள் வரும், அன்று மகரிபுக்கு பின்னால் குழந்தைகள் பிறக்கும். அவர்களுக்கு கூட இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்கப்பட வேண்டும். அப்படியெல்லாம் மார்க்கத்தில் சட்டங்கள் இருக்கின்றது. எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள், அதாவது தொழுகை முடித்து விட்டு வந்து கொடுத்தோம் என்றால் அது ஜக்காத்துல் ஃபித்ராக கணக்கிடப்பட மாட்டாது. அது சாதாரணமான ஒரு சதக்காவாக அது கூறப்படும். எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு வழங்குகின்ற என்ற அடிப்படையில் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வழங்கலாம். ஆனால் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு வசதி இல்லாமல், நோன்பு பெருநாளுடைய உணவுகளை சமைக்க முடியாத அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழைகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பதுதான் மிக ஏற்றமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் இதை கவனம் செலுத்தி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.